எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நின்று, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னும் திருமூலரின் திருமந்திர வாக்கினை பதிவு செய்து, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வாக்குமூலம் தந்த மகாகவி பாரதியின் கவிதை வரிகளை சொல்லி, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தன் பாரதிதாசன் எவ்வாறு தமிழை உயிராக நேசித்தாரோ அந்த அடிப்படையில் உயிராக இருக்கின்ற தமிழ் இலக்கியத்தில் செறிந்து காணப்படுவது, நீக்கமற நிறைந்து காணப்படுவது, அந்த இலக்கியத்தை படிப்பதால் வெறும் மகிழ்ச்சிக்கு மட்டுமா, அந்த இலக்கியமானது சமுதாயத்தை மாற்றம் பெறுவதற்கு பயன்படுகிறதா என்ற அற்புதமான ஒரு அரிய தலைப்பிலே விவாத மேடை கட்டமைத்திருக்கிறது. விண்ணிலிருந்து விழும் மழைத்துளி ஒன்று மண்ணில் பட்டு மரணித்து போவதற்குள் ஒரு புல்லில் விழுந்து புலங்காயுதம் அடைவதைப் போல நான் மகிழ்கிறேன். ஒரு பெரும் வாய்ப்பு வழங்கிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஈரோடு மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொது நூலக இயக்ககத்துக்கும் நெஞ்சார நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, அல்ல குறையாத தெல்லமுது பேலை என திகழக்கூடிய தமிழ் இலக்கியத்தை நாம் படிக்கிற பொழுது, அதை படித்து பரவசப்பட்டு பின்பற்றி நடக்கிற பொழுது ஒரு முழுமை பெற்ற மனிதனாக, ஆளுமை மிக்க மனிதனாக, பலரும் பார்த்து நம்மை பின்பற்றத்தக்க மனிதனாக மாற்றுகிற அரிய அறிவு செல்வங்களாக திகழ்பவைதான் நம்முடைய தமிழ் இலக்கியம் என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம், அற இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம், கவிதை இலக்கியம், உரைநடை, சிறுகதை, நாடகம், புதினம் என்ற பல்வேறு வகைகளில் முகிழ்த்திருக்கிற நம்முடைய பெரும் கொடையான தமிழ் இலக்கியத்திலே அவையெல்லாம் படித்து வெறுமனே மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டுமா, அந்த இலக்கியம் எல்லாம் கால வெள்ளத்தில் நம்மை எல்லாம் புரட்டி போட்டு அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு உன்னதமான தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை வாழ, முழுமை பெற்ற வாழ்க்கையை வாழ மனித இனத்தை பக்குவப்படுத்துகிறதா, பண்படுத்துகிறதா, சீர்படுத்த இந்த இலக்கியங்கள் நமக்கு துணையாக அமைகின்றதா என்பதை அளந்து பார்க்கக்கூடிய, அறிந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவுக்களமாக இந்த விவாத மேடை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, தமிழ் இலக்கியங்கள் சிலவற்றை படிக்கிற பொழுது நாம் மகிழ்கிறோம். உவமையும் பொருளழகும் சொல்லழகும் கற்பனை நயமும் செறிந்து விளங்கக்கூடிய ஆகச்சிறந்த இலக்கியங்கள் தமிழில் பல உள்ளன. நீங்கள் எல்லாம் படித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியத்திலிருந்தே இந்த சிறியவன் ஒரு சான்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குற்றால குறவஞ்சி திரைகூட ராசப்ப கவிராயர் பாடிய அற்புதமான ஒரு தெள்ளு தமிழ் இலக்கியம். குற்றால குறவஞ்சியின் பாட்டுடை தலைவி வசந்தவல்லி பந்தாடுகிறாள். தனது தோழிமார்களோடு பந்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். சாதாரண ஒரு நிகழ்வு. தலைவி தன் தோழிமார்களோடு பந்து விளையாடுகிறார். ஆனால் அது விளையாடுகின்ற அந்த விளையாட்டை கூட தன்னுடைய கவி நலனால், கற்பனை திறத்தால், புலமையால் திரிகூட ராசப்ப கவிராயர் வர்ணிக்கின்ற அந்த பேர் அழகை பார்க்கிற பொழுது பார்த்து பார்த்து மீள படித்து படித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கு கணங்குலை வண்டிய கண்டை புரண்ட புரண்டாட, இவள் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்குது கண்டோளம் மென்படும் என்றடை திண்டாட, மலர் பங்கைய நங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனலே, செங்கையல் வண்டு கலின்களின் என்று சயம் சயம் என்றாட, இதை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட. அற்புதமான பாட்டு. படிக்கிற பொழுதே நாம் படித்து படித்து நெகிழ்ந்து போக கடமைப்பட்டிருக்கிறோம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்களே. திருவாசகத்தை படித்தால் கல் நெஞ்சமும் கசிந்துருக செய்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்ற மொழியாக இருப்பது நம்முடைய அன்னை தமிழ் இலக்கியம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியலைக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவாசகத்தின் பெருமையை சொல்ல வருங்கால், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நட்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுவார். பாடலை படிக்கிற பொழுது பக்தியால் நம் மனம் பரவசப்பட்டு நிற்பதை பார்க்க முடிகிறது.
நம்முடைய ஆகச்சிறந்த தமிழ் இலக்கியத்தின் பெரும் படைப்பாக நாம் கருதுகிற கம்பராமாயணம், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று மிக பெரும் ஒரு சான்றை நம்முடைய மகாகவி நமக்கு தருவதில் 3 புலவர்களை பாரதி போற்றுகிறார் என்று சொன்னால் முத்தாய்ப்பாக முதல் புலவனாக பாரதியினுடைய கண்களிலே தெரிவது நம்முடைய கம்பர். ராமாயணம் தந்த அந்த அறிவு செல்வத்தை, அந்த கலை செல்வத்தை கவியரசர் கண்ணதாசன் படித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து எழுதிய ஒரு அற்புதமான பாட்டு தான் 10,000 பாடல்கள் இருக்கக்கூடிய ராமாயணத்தை பாராட்டி 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அண்ணனோடு தம்பையர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மேடைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே அனுமன் சீதையிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பான் என்று சொல்லி பல்லமிடும் ராவகனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. காலமென்னும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பன் கவியின்றி கன்னித்தமிழ்தான் வாழ்வதுண்டோ கம்பனது பாத்திரங்கள் காலத்தால் அழியாத சாத்திரங்கள் என்று சொல்கிற பொழுது அந்த ராமாயணத்தை நாமும் படிக்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவதாக அமைகிறது. இப்படி ஒரு காப்பியத்தை, ஒரு இலக்கியத்தை படித்து எப்படி கவியரசர் மகிழ்ந்தாரோ அதை போல நாமும் மகிழக்கூடிய அளவிலே சில பாடல்கள். தமிழ் இலக்கியத்தில் சில பாடல்களை, இலக்கியத்தினுடைய அந்த ஜீவன் உயிரை நாம் பார்க்கிற பொழுது நம் நெஞ்சை புரட்டி போடுகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை அறிவுறுத்துகிற அடிப்படையிலே சில இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கிறன. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், நில ஜமீன்தார்கள் ஓகோ என்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் வாழ்வாங்கு வாழ, வசதியாய் வாழ, மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன ஏழை எளியவர்களுடைய பாட்டை, அவர்களுடைய வாழ்க்கை துயரில் இருக்கின்ற வறுமையை பாடக்கூடிய சில இலக்கியங்கள். கஞ்சி குடிப்பதற்கும் இல்லார், அந்த காரணம் இன்னதென்றும் அறிவும் இல்லார், பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்தே நிதம் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களைய ஒரு வழியில்லையோ என்று பாரதி பாடினார். எங்கு பார்த்தாலும் சாதி சமய வேறுபாட்டால் உயர்ந்தவர்கள், சாதியால் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி அடிமைப்படுத்தி விட்டிருக்கக்கூடிய அந்த கொத்தடிமை நிலையை, அந்த மூட பழக்க வழக்கத்தை, இந்த சமூகமே அதில் சிக்குண்டு இருக்கின்ற இந்த நிலையை பார்த்து பாவேந்தன் பாரதிதாசன் புரட்சி கவி இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, இன்னும் சாதி பார்த்து மக்கள் ஒடுக்கி அடக்கி ஆளுகின்ற பண்பு இருக்கிறதே, பண்பாடு இருக்கிறதே என்று மனம் வெந்து நொந்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவது என்னால், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கே என்று சொல்வார் தம்மை வெருட்டுவது பகுத்தறிவே, இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று இந்த சமுதாயத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவனை பார்த்தும் அடிமைப்படுத்துகிற அந்த கீழ்மையான குணங்கள் உள்ள மனிதனை பார்த்தும் பாவேந்தர் தன் சாட்டையடி போன்ற கவிதைகளை பாய்ச்சி எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது எப்படியாவது இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதிலே, ஒழுங்குபடுத்துவதிலே நமக்கும் பங்கு இருக்கிறது என்று இளைய தலைமுறையினர் ஆர்ப்பரித்து எழ காரணமாக இருக்கிறது. நீ குனிந்து கொண்டே இருந்தால் குனிய குனிய கொட்டுவார்கள். உனது உரிமைக்காக, உனது உழைப்புக்காக, உனது உயர்வுக்காக எப்பொழுது நீ உயர்ந்து கேள்வி கேட்க துணிகிறாயோ அப்பொழுதுதான் நீ மதிக்கப்படுவாய் என்பதை உணர்த்துவதற்காக ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா நீ என்று புத்திமதி சொல்லக்கூடிய வகையிலே சில பாடல்கள். இப்படி படித்து படித்து நாம் மகிழ்வதற்கு சில பாடல்கள், சில பாடல்களை, சில இலக்கியங்களை படித்தால் நம் மனம் கிளர்ச்சி அடைந்து, உள்ளம் கிளர்ச்சி அடைந்து எப்படியாவது இந்த சமுதாயத்தை நாம் சரிப்படுத்துவதற்கு நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிற சில இலக்கியம். நம்முடைய காப்பியத்துக்கு, இலக்கியத்துக்கு இலக்கணம் சொல்ல வந்த தண்டி அலங்காரம் என்னும் பெயர் இலக்கண நூல் என்ன சொல்கிறது? பாவிகம் என்பது காப்பிய பண்பே. ஒரு இலக்கியமானது சமுதாயத்துக்கு பயன் தரத்தக்க வகையிலே சில உண்மைகளை, சில நீதிகளை, சில அறம் சார்ந்த சிந்தனைகளை கொட்டித்தர வேண்டும்.
அந்த இலக்கியத்தை வெறுமனே படித்து விட்டு போகாமல் அதை பின்பற்றி வாழ தலைப்படுகிற சமுதாயமாக சமைக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிறர் உணவை பிறர் பறித்து வாழுகின்ற போக்கு, பிறருடைய நலனை கெடுத்து வாழுகிற போக்கு, இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு இலக்கியங்கள் நமக்கு துணை செய்கின்றன என்று இந்த நேரத்தில் சொல்லி, சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடிய கவிதைகள் எல்லாம் நாம் படிக்கிற பொழுது உண்மையிலே நெஞ்சம் நெகிழ்ந்து இந்த சமுதாயத்தை எப்படியாவது நாம் சீர்படுத்தி ஆக வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. இலக்கியங்கள் என்ன செய்தது? வெறுமனே படித்து மகிழ்வதற்கு மட்டுமா? இல்லை, அந்த இலக்கியத்தால் இந்த சமுதாயம் சீர்பெற்றிருக்கிறதா, மாற்றம் பெற்றிருக்கிறதா? இந்த சமுதாயம் அந்த இலக்கிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறதா, தன்னை தரப்படுத்தி தகவமைத்துக் கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் அவை நடந்திருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 60 வயது 70 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டால் அடுத்த நாளே புது மாப்பிள்ளையாக தன் வாழ்க்கைக்கு இன்னொரு துணையை தேடிக்கொள்கிற, மறுமணம் செய்து கொள்கிற போக்கு இந்த தமிழ் சமுதாயத்தில் நிலவி இருந்தது. ஆனால் 20 வயது ஒரு இளம்பெண் தன் கணவனை இழந்து விட்டால் அவளது நிலை எண்ணி பாருங்கள். 20 வயதான ஒரு பெண் விதிவசத்தால் தன் கணவனை இழந்து விட்டால் அவள் வாழ்நாள் முழுவதும் தனிமை துயரிலேயே வாழ வேண்டும் என்ற ஒரு சமுதாய கட்டமைப்பில் நாம் இருந்தோம். இந்த நிலையெல்லாம் இன்று மாறி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 20 வயதான ஒரு இளம்பெண் தன் கணவனை இழந்துவிட்டு துடிக்கின்ற அந்த தவிப்பு, அவள் படுகின்ற வேதனை, எல்லா மனித உள்ளங்களுக்கும் எல்லா மனித உடலுக்கும் தேவையான சில ஆசாபாசங்கள் இல்லாமல் அவள் தவிக்கின்ற அந்த தவிப்பை எல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பெண்ணாகவே, அந்த இளம் பெண்ணாகவே மாறி அவள் எழுதினாரே. பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். எண்ணி பாருங்கள். பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெரும் கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ என்று கேட்கிறார். வீசாத தென்றல் பசியாத வயிறு பார்த்ததுண்டா என்று கேட்கிறார். இப்படி கைம்பெண் கொடுமைகளை தன் கவிதைகளால் புரட்டி போட்டு சமுதாயம் இன்று திருந்தி வாழ்வதற்கு, விதவை மறுமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக முகிழ்ப்பதற்கு அடிப்படையாக இருந்தவை இந்த பேர் இலக்கியங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி, அம்மா என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு புது கவிதை அண்மையில் நான் படித்தேன். கவி நயமாக இருக்கிறது, ஆனால் கருத்தை பாருங்கள். தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் தாய் ஓரம் என்று எழுதியிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் தாய் ஓரம் என்று எழுதிவிட்டான். அதனால்தான் முதியோர் இல்லங்கள், சொல்ல போனால் அனாதை இல்லங்கள் அதிகரித்து வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தின் நோக்கும் போக்கும் மாந்தரினத்தின் வாழ்வியலும் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. கவியரசு கண்ணதாசனினுடைய அம்மா என்ற ஒரு கவிதையை படித்தால் இந்த சமுதாயம் திருந்தும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும் பொழுதெல்லாம் அன்பையே சேர்த்தழைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லித் தரும் தேவதையின் கோயில் அது. பண்பே தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறும் தனக்கென்று கருதாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று எழுதினார். அந்த கவிதையை படிக்கிற பொழுது, முழுமையாக ஆத்மார்த்தமாக உள்வாங்கிக் கொள்கிற பொழுது, எந்த ஒரு மனிதனாவது தனது தாயை, தன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையரை கவனிக்காமல் விடுவார்களா? எண்ணி பாருங்கள். சில பாடல்கள், சில இலக்கிய நூல்கள், சில படைப்புகள் நம்மை ரணமாக்குகின்றன. மனதை கிளர்ச்சியடைய செய்து இந்த சமுதாயத்தில் எப்படி அறம் சார்ந்த சிந்தனை மிக்க, எல்லோரையும் அரவணைத்து ஒற்றுமையாக வாழுகின்ற உன்னதமான ஒரு தமிழ் அரிய பண்பாட்டை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றன. அந்த அடிப்படையில் நின்று பார்க்கிற பொழுது தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக இந்த இலக்கியம் என்பது தனி மனிதன் படித்து மகிழ்வதற்கா, சமுதாயத்தின் மாற்றத்திற்கா என்ற அற்புதமான ஆழமான அகலமான ஒரு அறிவார்ந்த தலைப்பை
பொது நூலகத்துறை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே அறிவார்ந்த வாதத்தை எடுத்து வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய 6 கல்லூரி மாணவ செல்வங்களை இந்த பெருமன்றத்தில் நான் அறிமுகம் செய்கிறேன். தனி மனித மகிழ்ச்சிக்கே என்னும் தலைப்பில் கருத்து பொழிவாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கோபி கலையறிவியல் கல்லூரியின் தமிழ் இலக்கியத்துறையில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் திரு அபிஷேக் அவர்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே, சேளினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு இந்த மாதிரி எண்ணற்ற பெருமைகளை கொண்ட என் தாய் தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த மாமன்றத்தினுடைய அறிவு கண்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அவையோர் பெருமக்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய மறுவணக்கம். அதாவது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கியம் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கா இல்ல சமுதாயத்திற்கா? அதுல என்னங்க சந்தேகம்? என்ன பேச வந்திருக்கிறாங்க சமுதாயத்துக்குன்னு, அவங்கெல்லாம் இலக்கியம் படிச்சாங்களானே தெரியல. படிச்சு பார்த்திருந்தா தெரியும் அது தனி மனிதனுக்காக சொல்லப்பட்டதா இல்ல சமுதாயத்திற்காக சொல்லப்பட்டதான்னு. நடுவர் அவர்களே, 10 ஒரு இலக்கியம் இருக்கு. அது முழுக்க முழுக்க சேர அரசர்களுக்காக மட்டுமே மகிழ்ச்சி படுத்த வேண்டி பாடப்பட்ட ஒரு இலக்கியம். புலவர் மயிலி சீனி வேங்கடசாமி அவர்கள் கொங்கு நாட்டு வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்க. அந்த புத்தகத்துல 3வது பாடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது செல்வ கடுங்கோ வாழியாதனுங்கிற ஒரு சேர மன்னன் ஆட்சிக்கு வந்தான். அவரை புகழ்ந்து கபிலர் 7ஆம் பத்து எழுதினாரு. அவரை தொடர்ந்து பெருஞ்சேரல் இருமுறைன்னு ஒரு மன்னன் ஆட்சிக்கு வரான். தமிழ் பேராசிரியர்களுக்கு தெரியும். உடனே அந்த மன்னன் கவலைப்படுறான். ஐயோ, அதாவது செல்வ கடுங்கோ வாழியாதன புகழ்ந்து கபிலர் பாடினாரு, நம்மளை பாடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி அவன் கவலையில இருக்கிறான். அந்த மன்னனோட கவலையை தீர்க்கிறதுக்காகவே 8ஆம் பத்து அரசியல் கிளார் பாடினாரு. அப்படி இருக்கும்போது இதுல சமுதாயத்துக்காக சொல்லப்பட்டது என்னங்க இருக்கு? இவ்வளவு ஏங்க இங்க நிறைய மக்கள் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா பழைய நடிகர் நாகேஷ் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைஞ்சு நடிச்ச திருவிளையாடல்னு ஒரு படம், அருமையான படம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா தர்மி அவர்கள் போய் புலம்புவாரு, அப்பா சொக்கா அப்படின்னு போய் புலம்புவாரு. அது உங்களுக்கு தெரியும். உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து ஒரு பாடல் கொடுப்பாரு. அந்த பாடல் நம்மளுடைய சங்க இலக்கியத்துல இடம்பெற்று இருக்கு. அது என்ன பாடல்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமஞ்செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மயிலிய செறிய ட்ரருவை கூந்தலின் நறியவும் முழவோ நீ அறியும் பூவேங்கிறாரு. இதுல சமுதாயத்துக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நீ நிறைய பூக்களை குடிச்சிருக்கிற ஒரு வண்டை பார்த்து சொல்றாங்க, என் வண்டு நீ நிறைய பூக்களில் உள்ள தேனை குடிச்சிருக்க, அதுல உள்ள மகரந்த துகள்கள் என் தலைவியின் கூந்தல்லையும் இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல சமுதாயத்துக்கு அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. நான் வன்மையாக சொல்கிறேன், என்னுடைய வாதத்தை எதிரணியினரால் கண்டிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லி இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். உண்மையை சொல்ல போனா சங்க இலக்கியங்களே முழுக்க முழுக்க மனித காதலுக்காக தாங்க முன் வச்சாங்க. எல்லாமே மனித காதல் தான். தலைவன் தலைவி எல்லாமே அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உடன்போக்கு, இடந்தலைப்பாடு, இரவு குறியீடு, பகற்குறியீடு, இது மட்டும்தான். இது அவங்க தனிப்பட்ட நிலைக்குள்ள நடக்கிறது தான். ஒரு காதல் வாழ்க்கைங்கிறது சமுதாயத்துக்காக சொல்லப்பட்டது ஆகாது. முதல்ல சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் காதல் கொள்றாங்க, அது சங்க இலக்கியம் ஆகுது. பிற்காலத்தில் பக்தி இயக்கம் வந்ததுக்கு அப்புறமா அதே காதல் இறைவன் மேல ஆகுது, அதுவும் தனிப்பட்டது, அதுவும் சமுதாயத்திற்காக சொல்லப்படல. அப்படி இருக்கும்போது இவங்க எதை அடிப்படையா வச்சு சமுதாயத்திற்காக பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. சரி, அப்படி என்ன பேசுறாங்கன்னு இதுக்கு மேல கேட்போம். நன்றி, வணக்கம். தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கே என்னும் தலைப்பில் சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார் மாணவர் அபிஷேக் அவர்கள். ஒரு திருவிளையாடல் புராண காட்சியை இங்கே நம்மிடையே பகிர்ந்திருக்கிறார். பாண்டிய மன்னனின் மனைவியின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் உண்டா, வாசனை மலர்களை திரவியங்களை பூசிக்கொள்வதால் அணிந்து கொள்வதால் மனமா என்ற ஒரு பெருத்த சந்தேகம் மன்னனுக்கு எழுந்த பொழுது அங்கே பாட்டெழுதி வந்த புலவர் தருமிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை இங்கே பகிர்ந்து சொன்னார். இப்பொழுது இயற்கையாகவே மனம் உண்டா இல்லை வாசனை திரவியங்களை அணிந்து கொள்வதால் மனம் உண்டா என்ற கேள்விக்கு இறைவன் எழுதி கொடுத்த பதில் தருமி அவைக்கு காட்டியது, இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு
மனம் உண்டு என்ற ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்தார்கள். அப்பொழுது புலவர் நக்கீரர் எழுந்து, அப்படி இருக்க வாய்ப்பே இருக்காது, ஏனென்று சொன்னால் இயற்கையாக எந்த பெண்ணின் கூந்தலிலும் மனம் இருக்காது, வாசனையான மலர்களை அணிந்து கொள்வதாலும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தான் மனம் உண்டு என்று அவர்கள் அந்த புலமை திறத்தால் அவர்கள் வாதாடி இருப்பார்கள். ஆகச்சிறந்த தமிழ் பேரறிஞர் தண்டபாணி சுவாமிகள் ஒரு சொற்பொழிவிலே உரையாற்றி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்தார். பதிவு செய்த பிறகு உரையாடல், அந்த பெரிய தமிழ் ஆளுமை தண்டபாணி சுவாமிகளிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது ஒருவர் கேட்டார், பாண்டிய மன்னனின் கூந்தலில் தான் பிரச்சனை, அது இயற்கையாக மனமா இல்லை செயற்கையார்ந்த மனமா என்ற கேள்விக்கு தருமி எவ்வாறு அது இயற்கையாகத்தான் மனம் என்று சொல்ல முடியும், இன்னொருவர் மனைவியின் கூந்தலில் மனம் ஏற்படுவது இவருக்கு எப்படி தெரியும் என்று குறும்பாக கேள்வி கேட்டதாக சொல்லுவார்கள். அதை போல இங்கே மாணவர் தனி மனித மகிழ்ச்சிக்குத்தான் என் வாதங்களை ஒருபோதும் எதிரணியினர் மறுக்க முடியாது என்று தன்னம்பிக்கையோடு பேசியிருக்கிறார். இல்லை இல்லை, ஒரு சமுதாயத்தின் பயன் என்பது சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை தரத்தக்கதானதை ஒழிய வெறுமனே படித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல. எப்படி உணவு உணவுக்காக இல்லை, உணவு உண்பதற்காகவோ, கலை கலைக்காக இல்லை, கலை வாழ்க்கைக்கானதோ, அதை போல இலக்கியம் என்பது ஒரு சமுதாயத்தின் மாற்றத்திற்காகத்தான் என்று வாதிட வருகிறார் மாணவர் பிரதாப். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஐயா எதிரணியில சொன்ன அப்படி பெண்களுக்கு இயற்கையாவே கூந்தல் மனம் இல்லைன்னு சொன்ன அப்படி, அது மனம் இருக்குன்னு சொன்ன அப்படி, ஆனா அது மனம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஈசன் பாடலி தந்து அது நக்கீரரோட சபையில படிக்கும்போது நக்கீரர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அது சிவன் வந்து அறிஞ்சிட்ட அப்படி சொல்லும் போல சொல்ற அப்படி, சிவனே இருந்தும் நெற்றிக்கன் திருப்பினும் குற்றம் குற்றமே, நீ தவறாக கூடுற, நீ வர பெண்ணோட கூந்தல்ல நறுமணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா பெண்கள் பூக்களுமே நறுமணமான வாசனை திரவங்கள் யூஸ் பண்றதுனால தான் அவங்க தலையில கூந்தல்ல மனம் வருதுன்னு சொல்லப்படுதுங்கய்யா. இதுல என்ன ஒருனா, புலவர் வந்து எந்த செய்தி கூறப்பட்டாலும் சமுதாயத்துல ஒரு நியாயமான தீர்ப்பை கூறணும், மக்களுக்கு பின்வரும் மக்களுக்கு ஒரு சரியான இதை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு, இவங்க தனி மனிதன் மகிழ்ச்சிக்காக தான் இங்க இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்றப்ப, அப்புறம் இத்தனை நாள் சங்க இலக்கியத்துல எல்லா புலவர்கள் பாடினாங்களே, அந்த பாடல் அவங்களே பாடி பாடி மகிழ்ச்சிக்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் அதை அழிச்சிக்க வேண்டியதானே, எதுக்காக விட்டு சென்றாங்க? இப்ப இருக்கிற மக்களையா நம்ம படிக்கிறோம், அவங்க அழிச்சிருக்க வேண்டியதானங்கய்யா. அதுக்கப்புறம் புலவர்கள் பத்தி சொன்னாரு. ஒரு புலவர் ஒரு அரசவைக்கு போற அப்படி, அரசவைக்கு போய் ஒரு பாடல் பாடுற அப்படி, பாடல் பாடி ஒரு சன்மானம் பெற அப்படி, அதே நாட்டுல ஒரு புலவர் வறுமையில் வாடும்போது அந்த புலவர்கிட்ட போய் சொல்ற அப்படி, நீ இந்த பாண்டியன் அரசனா அந்த அரசன் கிட்ட போய் உன் பாடலை பாடினா உனக்கு ஒரு சன்மானமும் நிறைய பொற்காசும் கொடுப்பாங்க, அதன் மூலம் வறுமையை தீர்த்து கொண்டு இலக்கியத்தை மென்மேலும் உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை என்னங்க தெரியுது, நீ இலக்கியம் பாடினாலும் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பாடணும், அதுவும் இல்லாம நான் மட்டும் அந்த இலக்கியத்தை பாடி மகிழ்ச்சி கொள்ள மாட்டேன், நீ என்னால இன்னொரு புலவனும் அதை பாடி பயனுடைய வேண்டும் சொல்லி எடுத்துக்காட்டா கூறுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லப்படுறேன், காதல். இன்னைக்கு ஐயா எதிரணி அண்ணன் சொன்ன அப்படி, காதல் வந்து தனி மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நாளுங்கய்யா? பிப்ரவரி 14. இன்னைக்கு என்ன நாள்? எல்லாம் காதல் தினம். இது ஏங்க ஊர் உலகமே கொண்டாடப்படுது? இது நான் கேட்கலாமா? எதிரணியா கேட்கலாம்ல, இதே கொண்டாடப்படுறாங்க. காதல்னா தனிப்பட்ட விதத்துல தலைவன் தலைவி கொண்டாடப்படுறாங்க, இதே உலக காதல் தினம் அப்படின்னு சொல்லி அக்டேல இருந்து கிறிஸ்டே வரைக்கும் எல்லாம் கொண்டாடப்படுறாங்கயா. இதே நான் கேட்க மாட்டோமா? அப்புறங்கய்யா, இது தலைவன் அக்காலத்துல இலக்கியத்துல கூறப்படுது, ஒரு தலைவன் தலைவியை இப்படிதான் பார்க்கணும், காதல் இவ்வாறு தான் செய்யணும், இரவு குறி பகல் குறி எல்லாமே இருக்குதுங்கய்யா. அக்காலம் போது இக்காலம் மாதிரி காதல் இருக்கிறதுனாலதான் இப்போ எல்லாம் இருக்குது. இலக்கியத்திலிருந்து வந்த எச்சம் தான் இந்த காதல், இக்காலத்து காதல். இது இங்க தெரியாம போச்சுங்கய்யா. இது தெரியாம வந்து இவங்க தனி மகிழ்ச்சிக்கான்னு சொல்றாங்கய்யா. என்னங்கய்யா சொல்றது இவங்களை பத்தி? அதுக்கப்புறம் ஒரு இலக்கியத்துல எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் ஒரு நியாயமான விஷயத்துல இருக்கணும், அது சரியான சமயத்துல சரியான இடத்துல சொல்லணும். அது அந்த இதுதான் திருவள்ளுவர் எழுதிக்கிறாரு. 1330 குறள். அது மனிதனோட வாழ்க்கையை பத்தி கூறப்படுது. ஏன்னா ஒரு மனிதன் சமுதாயத்துல ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை பாதுகாக்கவும் வாழ வேண்டும்காக இலக்கியத்தை பத்தி அது கூறப்படுறாங்கயா. இது இவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா தனி மனிதன் சொல்றாங்க. தனி மனிதன் இவங்க பாடிட்டு இவங்க வீட்டிலே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே எழுதுறாங்க? இப்ப எதிரணியே ஒரு பாடல் பாடினார்னா அது அவரே வச்சுக்குவாரா? ஆசிரியர்கிட்ட
ஒரு வெளியில 10 கிட்ட எதுவும் கொடுக்க மாட்டாங்களா கேளுங்கய்யா. கேட்குறோம்ப்பா, பயப்படாமல் நீங்கள் பேசுங்க. இதுவரை என் உரையை முடிச்சுக்கிறீங்க நீங்க. சமுதாயத்தின் மாற்றத்திற்கே என்ற தலைப்பில் சிறப்பான சில சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கும் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்குத்தான் இந்த இலக்கியம் என்பது என்ற அந்த கருத்தை நிறுவுவதற்காக வருகை தருகிறார் பா கார்த்திக், 3ஆம் ஆண்டு விலங்கியல் மாணவர். எனக்கு இப்பொழுது தடுமாற்றம் இல்லை. வாங்க மாணவர். என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண்ணழகே, வழி வழி நினைதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியந்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றில் ஏறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து சொல்லெனச் செல்லும் ஓர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத நின் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். தாயே தமிழே, உன்னை பாடத்தான் வேண்டும். அன்னை தமிழுக்கு முதன் வணக்கம், அனைவருக்கும் மறு வணக்கம். தலைப்பு: இலக்கியம் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கா இல்லை சமுதாய மாற்றத்திற்கா? இலக்கியம் என்பது தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கே என்று என் உரையை தொடங்குகிறேன். தனது கருத்துக்களையும் தனது எண்ணங்களையும் எழுதுவதுதான் இலக்கியம் என்றால், முதலில் இலக்கியம் என்பது தனி மனிதனுக்கானது. எப்போது ஒரு தனி மனிதன் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு சமுதாயத்தின் இன்னல்களை கண்டு எழுதுகிறானோ அப்பொழுதுதான் இலக்கியம் என்பது தனி மனிதனில் இருந்து வேறுபட்டு சமுதாயத்தை நோக்கி செல்கிறது. அதுவரை இலக்கியங்கள் அனைத்தும் தனி மனிதனுக்கானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இலக்கியங்கள் காலம் காலமாக தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. உரைநடை, கட்டுரை, சிறுகதை, கவிதை என இப்படி புதுப்பித்துக் கொள்கிறது. ஒரு கேள்வி எழலாம், தனி மனிதன் யாருக்கு எழுதுகிறான், என்ன எழுதுகிறான், ஏன் எழுதுகிறான் என்று. ஒரு தனி மனிதன் தன் உறவுக்கு எழுதுகிறான், தன் நட்புக்கு எழுதுகிறான், தன் காதலுக்கு எழுதுகிறான். தோழர் சொன்னார், என் தோழர் சொன்னார்கள் காதலுக்காக தான் எழுதப்பட்டது என்று. ஆம், தனி மனித இலக்கியம் என்பது முழுமையாக காதலர்களை தான் சென்று சேர்ந்தது. அவர்கள் மகிழ்ச்சியை தான் வாழ வைக்கிறது. அவன் காதலுக்காக எழுதுகிறான், தன் காதலிக்கு எழுதுகிறான். நீயும் நானும் பேசி நின்ற அருகினிலே உன் தோழியும் என்னுடன் பேச, உடனே நான் சிரித்து பேச, உன் கண்கள் இரண்டும் ஈட்டி போல் மாறி என் நெஞ்சை கொய்தது ஏனோ கண்மணி. அந்த ஈட்டியை பிடுங்கி நான் கேள்வி கேட்க, அந்த ஈட்டியும் சொல்லி செல்கிறது அவளுக்கு வலிக்கிறது என்று. பிறகுதான் புரிந்தது அவள் என்னவள் என்று. மீண்டும் எழுதுகிறான். தீராத காதல் வேண்டுமடி உன் மடியினிலே, நீ தீண்டி பேசும்போது என் உணர்வுகளும் சொர்க்கத்திலே என்று எழுதும்போது இலக்கியம் என்பது தனி மனிதனுக்கு தான். அவளும் எழுதுகிறாள். அவள் மட்டும் விட்டு விடுவாளா? அவளும் எழுதுகிறாள். அவன் கண்களை கண்டு எழுதுகிறாள். அவன் மீதான வெக்கத்தை எழுதுகிறாள். உன் கண்கள் இரண்டும் பால்வெளிகள், நான் அதிலே நீந்தும் விண்மீன்கள் என்று எழுதி அவளும் வெக்கப்படுகிறாள் என்றால், இலக்கியம் என்பது தனி மனிதனுக்கான, காதலர்களுக்கான இடையான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் முதன்மை என்பது தானே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக காதலர்களுக்கு இடையான ஒரு புரிதலை வெளிப்படுத்துவது இலக்கியம்தான், தனி மனிதனுக்கு தான் என்பது உண்மை. பல பாடல்கள் சொன்னார்கள், இலக்கிய பாடல்கள் மகிழ்ச்சியை தருகிறது, ரசனையானது என்று. நானும் பாடுகிறேனே, கேளுங்களேன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்ப கமன சித்தர் வந்து காயச்சித்தி விளைப்ப தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. இன்னும் பாடுகிறேனே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாடலாமாம் நீ வந்தருள்வாய் தமிழ் மகளே, நிலா என சிரிக்கும் மலர் கொடியாய். இப்படியாக கேட்கும் பொழுதே உங்கள் கைகள் ஓசைகள் எழுப்புகிறது என்றால் இலக்கியம் என்பது தனி மனிதன் மகிழ்ச்சிக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
செய்யுள்களில் மட்டுமல்ல, திரைப்படங்களில் கூட. கேட்கிறீர்களா? திரைப்படங்களில் கூட சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொரு தீ வந்து தங்க என் மனசு சத்திரமா. இப்படியாகவும் கத்தரி பூ அழகி, கரையா போட்ட அழகி, கலரு சுவையாட்ட உன்னோட நினப்பு அடியே, சொட்டங்களு அட இல்ல புடிக்குதுக்கு இருக்கு, வரப்பு மீசக்காரா வத்தாத ஆசக்காரா, உன்னனா 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 கட்டிக்கிற ஊரு முன்னால, அட வெக்கப்பட வேணா என்ன பாரு கண்ணால. இப்படியாக திரைப்படங்கள் கூட எழுதப்படுகின்ற கதை பாடல்கள் அனைத்துமே தனி மனிதனின் மகிழ்ச்சிக்காக தான் எழுதப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த மனிதர்களையும் இளைஞர்களையும் சென்று சேர்கிறது என்று இந்த சமுதாயம் இன்றைய தலைமுறை அறிந்திருக்கிறது. என்றால் இலக்கியம் என்பது தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கு தான் என்பதை நான் மனதார கூறிவிடுகிறேன். மேலும் ஒன்றை சொல்கிறேன். ஒரு தந்தை தன் மகனுக்கு எழுதுகிறான். நான் முத்துக்குமார் எழுதுகிறார், தன் மகனை நோக்கி எழுதுகிறான். அந்த மகனுக்கு என்ன வயது என்று தெரியுமா? குழந்தையான தன் மகனுக்கு எழுதுகிறான். மகனே மகனே, நீ 6 மாத குழந்தையாய் இருக்கும் பொழுது உன்னை விமானத்தில் தூக்கி உன்னுடன் பயணித்தேனடா. இன்றைய காலம் விஞ்ஞான காலம். விஞ்ஞான காலத்திற்கேற்ப நீயும் விஞ்ஞான காலத்தோடு பயணிக்க வேண்டும். சமுதாயத்தில் படிப்பு என்பது மிகவும் முக்கியம். படிப்பை படித்துக்கொள். இன்னும் பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சமுதாயத்திடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். என் தந்தை எனக்கு சொல்லாத பலவற்றையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ என்றாவது ஒரு நாள் உன் பேரன் பேத்திகளை கண்டவுடன் அவர்களுடனான உறவுகளை கொண்டிருக்கும் பொழுது என் நினைப்பு உனக்கு வந்தால் உன் கண்ணீரில் கலந்து விடுவேனடா நான் என்று சொல்லி, இப்படியாக ஒரு தந்தை தன் மகன் குழந்தையாக இருக்கும் பொழுது எழுதுகிறார் என்றால் ஏன் எழுத வேண்டும் என்று கேட்கிறவர்கள் இவர்களுக்கும் பதிலாக இருக்கும். அவனது தன் உள்ள உணர்வுகளுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதிலும் முதன்மையானதாக இருக்கும் என்று தானே சொல்ல வேண்டும். எது மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? தனது உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துவதான மகிழ்ச்சி. தனது உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துவதுதான் மகிழ்ச்சி என்றால் அதில் சிரிப்பும் இருக்கலாம், சோகமும் இருக்கலாம், அனைத்தும் கலந்தது. ஒரு காதல் தோல்வி வயப்பட்டவன் எழுதுகிறான். நீயும் நானும் பேசி சென்ற சாலைகளும் கனவில் வந்து இப்பொழுதெல்லாம் ஏன் தனிமை என்று கேள்வி கேட்கிறது. ஏன் தனிமை என்று கேள்வி கேட்கிறது. கேட்ட கணம் கண்களில் கண்ணீர் சூழ கனவும் கலைந்து சென்றது ஏனோ. சாலைக்கு பதில் கண்ணீர் கூறிவிட்டதோ என்று தன் கனவு முழுமை பெறாமலே எழுந்து விடுகிறான். இப்படியாக தன் உள்ள உணர்வுகளை காகிதத்தில் படைத்து தனக்கான சுகங்களை தன்னுடன் வைத்துக் கொள்ளாமல் பரிமாறிக்கொள்ள ஒரு கருவியாகவும் எதை எடுத்துக்கொண்டாலும் அது தனி மனித மகிழ்ச்சிக்கு தானே என்று சொல்லி, இப்படியாக சமுதாயத்தில் அனைத்தும் தனி மனித மகிழ்ச்சிக்கு என்பதை நீங்களும் உணர்வீர்கள். இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறையும் உணரும் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நன்றி நன்றி நன்றி. மிகச் சிறப்பாக பேசினீர்கள், மிகச் சிறப்பாகவும் பாடினீர்கள். நீங்கள் உணர்ந்து மகிழ்ந்து பாடிய பொழுது நீங்கள் மட்டும் பாடவில்லை, சமுதாயமே பாடியது. ஆக அந்த இலக்கியம் என்பது சமுதாயத்துக்குத்தான் என்று சகோதரி ராஜேஸ்வரி என்னிடம் சொல்ல இருக்கிறார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. அவையாருக்கு என் முதல் வணக்கம், நடுவர் அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். பண்ணா பாடிட்டு போனாங்க கார்த்திகண்ணா, தந்தனத்தம் என்று சொல்லி ஒரு வில்லுப்பாட்டு. ஆனா இந்த வில்லுப்பாட்டு சமுதாயத்துக்காக எழுதுனதுங்க. நீங்க அந்த வாழ்த்து பாடலாம் மட்டும் பாடிட்டு போயிட்டீங்க. ஆனா அது முழு நோக்கமா சமுதாய மாற்றத்திற்காக தான் அந்த வில்லுப்பாட்டை எழுதி இருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி கார்த்திகண்ணா ஒரு காதல் கவிதை சொன்னாங்க. அந்த காதல் கவிதை 2 பேர்த்துக்கு மட்டும்தான். ஆனா எங்களுடைய சமுதாய இலக்கியம் எண்ணில் அடங்காத மக்களுக்கு போய் கொண்டு சேருதுங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் அபிஷேக் அண்ணா சொன்னாங்க, நீங்க இலக்கியம் படிச்சுட்டு வந்தீங்களா இல்லையான்ட்டு. நாங்க படிக்கல, நீங்க படிச்சிருக்கீங்கன்ட்டு வச்சுக்குவோம். இப்போ இலக்கியத்துல 5 திணைகள் இருக்குது இல்லையா? குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல். அந்த 4 திணைகளும் மருதம். அதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நீங்க சரியா கவனிக்கிறீங்களான்னு பாக்குறாங்க. 5 திணைகள் இருக்குது இல்லையா? அந்த 4 திணைகளுக்கு மட்டும் ஆண் தெய்வங்களை வச்சாங்க. அந்த 4 திணைகளும் வளமார்ந்த திணைகள், அது பசுமையான திணைகள். அந்த 5வது திணை பாலை. அந்த பாலைக்கு மட்டும்
இலக்கியத்தை வச்சீங்க. எப்படி ஒரு பெண்ணை வந்து, அதாவது இலக்கியத்தில் ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துவதும் சரி, இப்படி பேசுவது தான் உங்கள் தனி மனிதன் மகிழ்ச்சியா? சொல்லுங்க சொல்லுங்க அபிஷேக் அண்ணா, சொல்லுங்க. இந்த இலக்கியத்தில் பெண்ணை பற்றி இப்படி பேசுவதுதான் உங்கள் தனி மனிதனின் மகிழ்ச்சியா? இதுதான் உங்கள் இலக்கியம் சொல்கிறதா? சொல்லுங்க. நல்லா கேளுங்கம்மா. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்றார் பாரதியார். இங்க வாழ்ற சமுதாய மக்களுக்கு சாப்பாடு பட்டினியமா இருக்க கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூண்டுதலா எடுத்து சொல்லியிருக்காரு பாரதியார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறம், எல்லோருக்கும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், ஆம் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், வாழ்க பாரத சமுதாயம் என்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கவிதையின் வாயிலாக அவர் சொல்றது என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து மத நல்லிணக்கத்தோடும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க. இது உங்க இலக்கியம் சொல்லி தரலையா அபிஷேக் அண்ணா? இவங்க ஒழுங்கா படிக்கலையம்மா. கல்யாண்ஜி கூட சொல்லியிருக்காருங்க ஒரு அக்கறைங்கிற ஒரு பாடத்தின் வாயிலாக. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? சைக்கிள் கூடையில் ஒரு தக்காளி கூடை வந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனா வந்து அந்த தக்காளி பழம் வந்து விழுந்துருது. அதுக்கு வந்து மனுஷங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளி பழம் வந்து விழுந்துருச்சு கீழே. ஆனா அது வந்து பார்க்காம வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த கடைசி லைன்ல வந்து கல்யாண்ஜி சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? பழங்களை விட நசுங்கி போய்விட்டது அடுத்தவரின் மீதான அக்கறைன்ட்டு. அவருக்கே தெரியுது, நம்மளுக்கு தெரியல. சிறப்பு. அதாவது சமுதாய மாற்றத்திற்காக தான் அவர் இப்படி சொல்லி இருக்காரு இல்லீங்களா? மனிதர்கள் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. நமது எல்லாருமே இந்திய மக்கள் தானே. இல்ல நான் அமெரிக்காக்காரர்கள், அவர் இந்தியக்காரர்கள் இல்ல, எல்லாரும் ஒரே மக்கள், ஒரே ரத்தம், ஒரே நிறம் அல்லவா? அப்ப எல்லாரும் மீதான பாசம் அக்கறை எல்லாம் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த காலத்துல இல்ல போல இருக்க அவர் கவிதையை எழுதி நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லி தந்திருக்காரு. நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம வரும் தலைமுறைக்கு இப்படி சொல்லி தந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் இலக்கியம் என்றால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தினால் மட்டுமே ஒரு தனி மனிதன் இலக்கியம் படிக்கிறான். இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்லைங்களா? அதாவது வந்து இலக்கியம் என்பது சமுதாயத்தின் மாற்றத்திற்கு தான் இலக்கியம், தனி மனிதரின் மகிழ்ச்சிக்காக இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி. மிக சிறப்பாக வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் பாட்டை மேற்கோள் காட்டி, நாட்டில் வறுமையும் பிணியும் வயிற்றுக்கு சோறு இல்லாமலும் இருக்கின்ற அந்த நிலையெல்லாம் மாற எழுத்தால் ஏட்டால் புரட்சி செய்வது நம்முடைய தமிழ் இலக்கியம். அந்த ராஜராஜேஸ்வரியே இங்கே இறங்கி வந்து பேசியதை போல நம்முடைய மாணவி ராஜேஸ்வரி பேசியிருக்கிறார். இவருக்கெல்லாம் மறுப்பு சொல்வதற்கு நானும் ராஜேஸ்வரி தான் என்று சூளை பயங்கரி வருகை தருகிறார் வேளாளர் கல்லூரி மாணவி ராஜேஸ்வரி. முத்தும் விளை நெல்லே மிகை முழுதும் இருந்தாலும் முத்தாம் தமிழ் உன்னை பெற முயல்வாரெனில் உயர்வார். கத்தும் கடல் தாளம் வரை களைப்போடு தமிழே சித்தம் தனில் நீயே எனில் சிறியேன் உயிர் வாழ்வே. பொங்கும் தமிழ் போக்கும் எனில் புலமை மிகும் நெஞ்சம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெளியே உளம் வருவாய். தங்கம் எனில் வைரம் எனில் தமிழே உனக்கிணையா நீ தங்கும் உனதத்தில் தாயே தமிழ் தருவாய் என்று அன்னை மொழியை வணங்கி நான் வாசிப்பதும் நேசிப்பதும் பூசிப்பதும் அன்னையே தமிழ் உன்னையே என்று சொல்லி இவ்வவையில் வீற்றிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த கொங்கு நாட்டு தமிழச்சியின் உள்ளம் கனிந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. இலக்கியங்கள் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கா அல்லது சமுதாய மாற்றத்திற்கா? நான் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கேங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன்.
இலக்கியம்னு எடுத்துட்டாலே முதல்ல நம்ம பார்க்கறது பாரதி தாங்க பார்ப்போம். ஏன்னா அவருடைய கவிதைகள் அத்தனையுமே படிக்க படிக்க இன்பம் தரக்கூடியதா இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த கவிதையை பாடும் பொழுது ஒரு வீரமிக்க ஒரு உணர்வு ஏற்படுதுங்கள, அதுதான் அவளுக்கு வேணும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பாரதி வீரமிக்க கவிதைகளை மட்டும் படைக்கலைங்க, காதை கவிதைகளும் நிறைய படிச்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் கண்ணன் இருக்காரு அப்படிங்கறத அவர் எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு? காக்கை சிறகினிலே நந்தலாளா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. இந்த பாட்டை படிக்கும் போது எங்கெங்க சமுதாயத்துக்கு மாற்றம் வரப்போகுது? ஒரு காதல் பாட்டை படிக்கும் போது எங்காவது சமுதாயத்துக்கு மாற்றம் வருமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். பாரதிதாசன் அவங்க படி அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு ஒரு கவிதை இயற்றியிருக்காரு. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடுமகள் மாலை இரவு பொருள்படும்படி படி கற்பவை கற்கும்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி அகம்படி அகப்பொருள் படி அப்படியே இன்பம் படி அதனால் புலமை வந்துடுமே என் சொற்படி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி என்று தெரிந்துபடி இல்லையென்றால் தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே காட்படி புறத்திலே முக்காட்படி வையகம் ஏமாறும்படி வைத்ததால் நூல்களை ஒப்புவது எப்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆக்கும் என்ற ஆன்றோர் சொற்படி படி படி நீ படிப்படியாய் படி படியேறி படி ஏறிய படியில் இறங்காமல் தமிழை படி என்றாராம் பாரதிதாசன். இது படிக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படுதுங்கல்ல, அந்த உணர்வு தான் நான் வேணும்னு சொல்றேன். இசைக்கருவிகளை நம்ம வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம். நடுவர் அவர்களே, இசைக்கருவிகளை நம்ம வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம். இலக்கியங்கள் அதாவது புத்தகத்தையும் நம்ம வாசிக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதோ அதே மகிழ்ச்சி அதே உணர்வு தான் இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்படுது. அதனாலதான் இலக்கியத்துக்கும் வாசிக்கிறோம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். போதை ரொம்ப நல்லதுங்க, போதை ரொம்ப நல்லது, அது புத்தக போதையாக இருந்தால். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவலன் கண்ணகிய பத்தி கோவலன் கண்ணகிய வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன தெரியுங்களா? மாசரு ஒன்னே வளம்பொறி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆரோயர் மருந்தே பெருங்கொடி வணிகன் பெருமட மகளே. இதை படிக்கும் பொழுது தன்னுடைய காதலிக்காக இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னா இதுல இருந்து எங்கெங்க மாற்றம் வரப்போகுது? மகிழ்ச்சி தான் ஏற்பட போகுது. அதே சிலப்பதிகாரத்தை பா விஜயன் அப்படிங்கிற ஒரு கவிஞன் காட்சிலம்பு ஓசையிலே அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல பாகம் 2ல கண்ணகி கோவலன் இறந்தது தெரிஞ்சோன்னையும் நீதி கேட்கறதுக்காக பாண்டியன் மன்னன் கிட்ட போகும்போது நடந்து போயிட்டு இருப்பான். பயங்கர கோபத்தோட அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது வானத்துக்கிட்ட கண்ணகி கேட்பான், என்ன தெரியுங்களா? கல்வனா என் கணவன், கல்வனா என் கணவன், என் கணவன் கல்வனெனில் என் மீது மண் மாறி பொழிந்து விடு, இல்லை என்றால் இந்த நொடி சட்டென்று வானமே நீ இருண்டு விடு. கண்ணகி கேட்கிறேன் வானமே நீ இருண்டு விடு. கற்பின் குரலை வானம் கேட்டது, கற்பின் குரலை வானம் கேட்டது, கண்ணகியின் கர்ச்சனையை வானம் கேட்டது, தமிழச்சியின் கூச்சலை வானம் கேட்டது, பலார் பலார் என அடைந்தது மின்னல், சலார் சலார் என அரைந்தன இடிகள், வானம் சட்டென்று இருண்டது. இதுல இருந்து தெரியலையாங்க, இதுல எங்க தனி மனிதனுக்கு மகிழ்ச்சி தானே வருது, எங்க சமுதாயத்துக்கு மாற்றம் வரப்போகுது? அதே புத்தகத்துல தன்னுடைய கணவனான கோவலனை பத்தி பாண்டிய மன்னன் கிட்ட தன்னுடைய மனைவி கண்ணகி சொல்லுவாங்க, நடந்தால் தேர் என்பார், சிரித்தாள் கிளி என்பார், பேசினாள் இசை என்பார், பார்த்தாள் பூ என்பார், இமைத்தாள் அழகென்பார், அமர்ந்தாள் அழகென்பார், நிமிர்ந்தாள் அழகென்பார், சினத்தலும் அழகென்பார். அடடா என் கணவர் அசைகின்ற அணுவசைவும் புகார் பட்டினத்தில் ஆகா அழகென்பார். இந்த கவிதையை படிக்கும் போது ஒரு மனுஷன் மகிழ்ச்சி தாங்க அடைகிறா. இதுல இருந்து எங்க சமுதாய மாற்றம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நடுவர் ஐயா முதல்ல பேசும் பொழுது கம்பராமாயணத்தை முழுவதும் படிச்ச கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன தெரியுங்களா? காலம் என்னும் மாலையிலும் பாட்டு மலை ஊழியிலும், காலம் என்னும் மாலையிலும் பாட்டு மலை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பா என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு, அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராம
மாமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டானே மதுக்கூடத்தில் அள்ளி. இந்த கவிதை படிக்கும் போது ஒரு மனுஷன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இறுதியாக தமிழ் மொழியை ஒரு கவிஞர் வந்துட்டு தமிழ் மொழியை படிக்க படிக்க இன்பம் தாங்க முடியாம தமிழ் மொழிக்காகவே ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு தெரியுங்களா? 2 அடியில் உலக பொதுமறை பொழிந்த வள்ளுவனின் குரலான மொழி, ஔவை வளர்த்த அமுத மொழியானவள், அகத்தியரின் அற்புத மருந்தானவள், இளங்கோவனின் இன்னிசையானவள், பாரதி கண்ட பாச பிள்ளையவள், பாரதிதாசனின் பட்டாடையாய் மிளர்ந்தவள், 1000 தலைமுறைகள் தாண்டியும் தொல்காப்பியம் கண்டெடுத்த அற்புதம் அவள், வல்லினம் மெல்லினம் இடையினமாய் இளமையும் மாறாயிலம் தென்றலாய் அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாய் மூவேந்தர் ஆட்சியில் முக்கிய பாவையாய் அறிஞர் பெருமக்களின் அறிவு களஞ்சியமாய் பேச்சாளர்களின் பெரும் அஸ்திவாரமாய் மாநிலத்தின் பெரிய அடையாளமாய் திகழ்கிறது என்னுடைய மொழி. இப்படி எழுதியிருக்காருன்னா எவ்வளவு ரசிச்சு மகிழ்ந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், கத்தியால் குத்தி கேட்டாலும் தத்து கொடுக்க மாட்டேன் என் தாய்மொழி தமிழை. நன்றி. நன்றி நன்றி. இலக்கியம் என்பது சமுதாயத்தின் மாற்றத்துக்கு என்னும் தலைப்பில் உரையாற்ற மாணவி பவித்ரா. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணி பொழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து சிந்தி வரும் மைத்துளியுள் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு தலைப்புல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு காதலர் தினம் அப்படிங்கறனால என்னவோ தெரியல, எல்லாரும் காதல் 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 போயின் சாதல். இலக்கியங்கள் தனி மனித மகிழ்ச்சிக்கா அல்லது இலக்கியங்கள் சமுதாய மாற்றத்திற்கா? இதுதான் நடுவர்களை தலைப்பு. இலக்கியங்கள் சமுதாய மாற்றத்திற்காக தான் அப்படிங்கறது நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட தலைப்பு. உலகினுடைய மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய மூத்த மொழி தமிழ் மொழி, உலகினுடைய முதல் இனம் தமிழ் இனம், உலகினுடைய முதல் இலக்கியம் தமிழ் இலக்கியம். தமிழ் அப்படிங்கிறது, தமிழ் இலக்கியங்கள் இன்று வரையில் இருக்கிறதுக்கான காரணம், எவ்வளவோ மொழிகள் அழிஞ்சிருச்சு, ஆனா தமிழ் மொழி இன்றளவும் இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் இன்றளவும் இத்துணை பேர் நடுவில் சபை நடுவில் பேசப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ் தாய் தன்னுடைய வடிவங்களை காலத்திற்கு ஏற்ப இலக்கியங்கள் படைக்கப்படுவதால் தான் அது இன்று வரைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல வரேன். பாரதியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறைய காதல் கவிதைகளை சொன்னீங்க. அதே முண்டாசு கவிஞன் பாரதி தான் பறையருக்கும் இங்கு தீயர் புழையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. தனி மனித மகிழ்ச்சிக்காக ஏற்றிடுதாங்க. இது சமுதாய மாற்றத்திற்காகத்தானே ஏற்றது. கோவலனும் கண்ணகியும் பத்தி சொன்னீங்க. கோவலனும் கண்ணகியும் பத்தி சொல்லிட்டு போனாங்க என்னுடைய எதிரணியினர் ராஜேஸ்வரி. அதுல கண்ணகி மதுரையை எரிச்சாங்க கோவலனுக்காகன்னு சொன்னீங்க. ஆனா அதே இடத்துலதான் தவறாக தீர்ப்பு வழங்கியதால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு பாண்டிய மன்னனும் இறந்தான். அது சமுதாயத்தை பத்தி தானே சொல்ல வருது. கண்ணகியும் கோவலனை பத்தி சொல்லும் போது நீங்க பாண்டிய மன்னனையே விட்டீங்க. அவர் தன்னுடைய தீர்ப்பு தவறாக வழங்கியதால் தன் உயிரையே விட்டார் அல்லவா. அப்பொழுது தீர்ப்பு எங்கு தவறாக போகிறதோ அங்கு சமுதாய மாற்றம். தீர்ப்பு தவறா போச்சுன்னு தன்னுடைய உயிரை விட்டார் இல்ல, அது சமுதாய மாற்றம் தானே. அதே போல் இருக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க இல்லையா? அந்த கருத்தை நீங்க எடுத்து வைக்கல. கண்டிப்பா தீர்ப்பு தவறா இருக்காதுமா. நானும் கண்ணகியா வார விரும்பலைங்க ஐயா. 2 பேருக்குமே நல்லதுமா. திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறையா சொல்றாங்க. திருக்குறள் அப்படிங்கிறது ஏன் உலக பொதுமறை? எந்த ஒரு மொழி, நாடு, இனம், சாதி எதையுமே குறிச்சு வரல. திருக்குறள் தனிப்பட்ட மனிதனுக்காக ஏற்றினாராங்க. அத்துணை குறளும் தனிப்பட்ட மனிதனுக்காக ஏற்றினாங்க. அத்துணை குறள்லையும் காதல் 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 நான் ஏற்றினாங்க. உருபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உருபசியும் அதாவது பசி, நோய், பகை இது இல்லாம இருக்கிற நாடுதான் சிறந்த நாடுன்னு சொல்றாங்க. சமுதாயம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியங்கள்ல நிறைய இலக்கியங்கள் இருக்கு. அதுல நீதி இலக்கியங்கள்ல
நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திருகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி அப்படின்னு நிறைய நூல்கள்ல தனி மனித இன்பத்தை மட்டுமே சொல்லலங்க, காதலை மட்டுமே சொல்லல. எதிரணியரே, சமூகம், ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அறிவியல் இலக்கியங்களும் விஞ்ஞான இயக்கங்களும் இயற்றப்படலையா? இலக்கியங்கள் படிச்சுட்டு தான் வந்தீங்களான்னு என்னுடைய எதிரணியான அபிஷேக் அண்ணா கேட்டாங்க. அதே இலக்கியங்கள்ல அறிவியல் இலக்கியங்கள் இருக்கு, விஞ்ஞான இலக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் எங்க போனது? ஔவையார் தன்னுடைய பாடல்கள்ல சங்ககால இலக்கியங்களை பத்தியும் சமுதாயத்துடைய மாற்றத்தை பத்தியும் கூறியிருப்பாங்க. எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும், இங்கே இல்லாத நிலை வேண்டும். இது தனி மனித இன்பம் இல்லையே, இது தனி மனித இன்பம் இல்லையா? அதனால இலக்கியங்கள் அப்படிங்கிறது சமுதாய மாற்றத்திற்காக தான் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுபோலதான் காப்பிய இலக்கியங்கள்ல மணிமேகலை பத்தி சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை அப்படிங்கிறவங்க மாதவியுடைய மகள். ஆனா அவங்க ஒரு தனி பெண்ணா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. ஒரு ஆண் ஒரு மதத்தை தழுவி போறாங்க அப்படின்னா அது எளிதுங்க. ஆனா ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கைய முழுவதும் தனியா நடத்தணும் அப்படிங்கிறதா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அத மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும், தைரியமா துணிவோடு நடத்தணும் தானே சொல்றோம். அதுல இங்க தனி மனித மகிழ்ச்சி வந்தது. எதிரணியரே, அடுத்த முறை பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இது காதலர் தினம் என்பதால் காதலை மட்டுமே பேசாதீர்கள். இலக்கியங்கள் சமுதாய மாற்றத்திற்கு தான் படைக்கப்பட்டது என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாய மாற்றத்துக்கே என்னும் தலைப்பில் உரையாற்றிய அவர்களுடைய கருத்தை மறுத்து சில கருத்துக்கள் முன்வைக்க ஆசைப்பட்டார். ஆனால் காலத்தின் அருமை கருதியும் அடுத்த நிகழ்வுக்கு நாம் நகர வேண்டிய தேவையும் இருப்பதால் அவை தவிர்க்கப்பட்டது. ஓரிரு நிமிடங்களில் தீர்ப்பாக எனது கருத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். தீர்ப்பு என்று சொல்வதை விட தீர்வு என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தீர்ப்புகள் மாறக்கூடியது, அனைவரும் அறிவர். காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு செய்தியோடு நான் ஒரு சிந்தனையை சொல்லி இந்த விவாத மேடையை நிறைவு செய்ய எண்ணியுள்ளேன். காதல் அதிகமாக பேசப்பட்டது இந்த மன்றத்தில். அந்த காதலை வைத்தே கருத்தை, இந்த தலைப்புக்கான தீர்வை தர ஆசைப்படுகிறேன். புரட்சிக்கவி என்ற அற்புதமான ஒரு காப்பியம் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அற்புதமான பாடல் இருக்கக்கூடிய, பலர் மாணவர்களும் மனப்பாடமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம்தான் புரட்சிக்கவி. பில்கணியம் என்னும் வடமொழி நூலை தழுவி பாவேந்தரால் எழுதப்பட்டது. அந்த காப்பியத்தில் தலைவன் தலைவியை பார்க்கிறான். எப்படி வர்ணனை செய்கிறார்கள்? பக்தி இலக்கியத்திலே கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியரை பார்த்து பரவசப்பட்டு அவர் பாடியதை நம்முடைய சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் எழுதி வைத்தார். தடுத்தாட்கொண்ட புராணம். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இன்று எப்படி கவிதை எழுதுகிறார்கள்? உன் கண்களோ பாலாறு, கண்ணமோ தேனாறு, இதுவன்றோ எந்தன் பருவத்தின் கோளாறு என்று எழுதி முடித்து விடுகிறான். இவை கவிதையா? சித்திரையில் பிறந்ததாலேயே என்னவோ தெரியவில்லை என்னை சிதையாய் சிதைக்கிறாய், வைகாசியில் பிறந்ததாலேயே என்னவோ தெரியவில்லை என்னை வதையாய் வதைக்கிறாய், இப்படியே தமிழ் மாதம் 12ஐயும் வரிசைப்படுத்தி பங்குனியில் பிறந்ததாலேயே என்னவோ தெரியவில்லை என்னை பைத்தியமாக்கி விட்டாய் என்று இறுதியாக முடித்து விடுகிறான். அன்பார்ந்த மாணவர்களே, மயில் இறகால் தன்னுடைய மனம் வாடிய பொழுது, சோகத்தில் ஆழ்ந்த பொழுது, கையறு நிலையில் தவிக்கின்ற பொழுது ஆறுதலாக சில வார்த்தைகளை மொழிந்து, அந்த வார்த்தைகள், ஆறுதல் என்பது மயில் பீலியால் தடவுவதைப் போல காதல் இருக்க வேண்டுமே ஒழிய ஈட்டியால் குத்துவதைப் போல இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, ஏனென்று சொன்னால் பக்தி இலக்கியத்திலேயே அற்புதமான அகச்சுவை ததும்புகிற ஒரு பாடல். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுவந்து விட்குவளை பவளமலர் மதிப்பூத்த விரைக்கொடியோ, அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயத்தார் என்று பறவை நாச்சியாரை பார்த்த மாத்திரத்திலேயே பரவசப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிற அற்புதமான பக்தி பாட்டு இது. கடவுளின் மாட்டே, எல்லாம் வல்ல பெருமாளின் மாட்டே நம்முடைய
அடியார்கள் காதல் கொண்டார்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானால், தன்னை மறந்தால், தன் நாமம் இழந்தால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளை என்று சொல்கிற அளவுக்கு ஆத்மார்த்தமாக பக்தி கலந்த உன்னதமான காதல் இருக்கின்ற பொழுது இந்த குப்பை காதலை எல்லாம் நாம் தூக்கி எறிய வேண்டும். புரட்சிக்கவி என்ற அற்புதமான அந்த இலக்கியத்திலே ஒரு காதல் பாட்டு, ஒரே ஒரு ஒற்றை காதல் பாட்டில் எனது தீர்ப்பை நான் சொல்ல திட்டமிட்டிருக்கிறேன் என்பதை இந்த அவையில் பதிவு செய்து கூர்ந்து கவனியுங்கள் மாணவர்களே. தலைவன் தலைவியை பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலேயே அன்பே ஆருயிரே, உன்னை நான் 7 மலை என்ன கடல் என்ன எல்லாம் தாண்டி கரம் பிடிப்பேன் என்று அவன் எழுதவில்லை. தலைவியை பார்த்த அந்த மாத்திரத்தில் தலைவன் பேசுவதை போல புரட்சிக்கவி எழுதுகிறார். காதல் பாட்டு தான், ஆனால் மிக பெரும் சமுதாய சிந்தனையை அவன் வைத்திருக்கிறான். எளிய சொற்கள், அலங்கார வார்த்தைகள் அல்ல. தலைவியை பார்த்து தலைவன் சொல்கிறான் எளிய சொற்கள். உனை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு வார்த்தைகள் கிடைத்திடுவதில்லை. எளிய சொற்கள். சொல் புவிது சுவை புதிது என்று பாரதி சொல்வாரே, அப்படி எளிய சொற்கள். உனை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு வார்த்தைகள் கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் கொஞ்சம் சிறிது கூழ் தேடும் கால், பசித்த வயிற்றுக்கு கொஞ்சம் கால் வயிற்றுக்கு கூழ் கிடைத்தால் பரவாயில்லை என்று உழைத்த வர்க்கம் பசியால் உணவு பாத்திரத்தை பார்க்கிற பொழுது, உனை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு வார்த்தைகள் கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடும் கால், பானையார கணத்திறந்த வெண்சோறு காணும் இன்பம். அப்படி பசியால் கால் வயிற்றுக்கு கூழ் கிடைக்காதா என்று பார்க்கிற பொழுது அந்த பானை நிறைய வெண்சோறு இருந்தால் பார்த்த மாத்திரத்தில் அந்த உழைத்தவன் எப்படி மகிழ்வானோ அப்படி பானையார கணத்திறந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று நான் உன்னை பார்த்தேனே, அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பசியால் வாடிய ஒரு உழைப்பவன் பாட்டாளி பாட்சோற்றை பார்த்தால், வெண் சோற்றை பார்த்தால், பானை நிறைய சோற்றை பார்த்தால் எப்படி மகிழ்வானோ நான் அப்படி மகிழ்கிறேன் என்று அந்த காதல் பாட்டில் கூட உழைப்பாளர்களுடைய வேதனையை வலியை அவர்களுடைய வாழ்வினுடைய மலர்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக கருத்தை வைத்தவன் பாவேந்தன் பாரதிதாசன் என்று சொன்னால், நமக்கு எழுதப்பட்டுள்ள தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே கொஞ்சமாக இன்பத்தை ஊட்டி நிறைய அறிவுறுத்தி இந்த நாட்டை மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை சிந்தாமல் சிதறாமல் நமக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொல்லி, இலக்கியம் என்பது தனி மனித மகிழ்ச்சிக்கு என்று நினைத்தாலும் கூட ஒவ்வொரு தனி மனிதனும் அப்படி மகிழ்ந்தால், அது சமுதாயமாக உருப்பெற்றால், சமுதாயமாக அவை உயர்ந்தால், உயர்ந்த லட்சியத்தை நோக்கத்தை தன்னிறைவோடு நாம் எடுத்து சென்றால் அது சமுதாய மாற்றத்திற்கு தான் என்று ஆணித்தரமாக இலக்கியத்தின் பயன், இலக்கியத்தின் நோக்கம், இலக்கியத்தினுடைய வெற்றி எதுவென்றால் அது சமுதாய மாற்றம் என்று சொல்லி நன்கு பேசிய 6 பேச்சாளர்களையும் மனதார வாழ்த்தி, தட்டி அடிக்காமல் தங்கம் ஜொலிக்காது, காய்ச்சி உருக்காமல் இரும்பு கருவியாகாது, உழைக்காமல் எவர் வாழ்வும் உயராது, உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உயர்வடைவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, மாவட்ட நூலக அலுவலர் ஐயா அவர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது விவாத மேடையில் 6 மாணவர்கள் பேசுவார்கள், நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை ஐயா, என்னையும் சேர்த்து 7 மாணவராக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று சொல்லி, இலக்கியம் என்பது சமுதாயத்தின் மாற்றத்திற்கே என்ற தீர்ப்பையும் தீர்வாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.